ஓகே, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இப்ப நம்ம முடிச்சிடலாம், ரைட்டா? இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்திருக்கோம்னா இதெல்லாமே பார்த்துட்டோம். இந்த இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தாச்சு கிளாஸ்ல. லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு, மேப் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பார்த்திருக்கோம், ஃபில்டர் பார்த்திருக்கோம். சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா சார்ட்டட் பார்க்கணும், ரைட்டா? சோ இது என்ன பண்ணும், இதுல நீ எதெல்லாம் குறிக்கணும் அப்படின்னா இத குறிச்சுக்கோ. It will sort a new list. New sorted list கொடுக்கும். Return new sorted list. ரைட்டா? இதோட syntax இந்த இருக்கு. இத ஹைலைட் பண்ணாம விட்டுருக்கேன். நோட்ல இதையும் குறிச்சுக்கோ. அப்ப என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும், the sorted அப்படிங்கறத கீவேர்டுன்னு குறி. ரைட்டா? ஐட்ரபிள் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும், ரைட்டா? ஐட்ரேஷன் அல்லது அதை என்ன சொல்லுவோம், திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது, ரிப்பீட். கமா கீ இஸ் ஈக்குவல் டு லாம்டா. லாம்டா கீவேர்ட் அப்படிங்கறத இங்க பார்த்துட்டோம், இதுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லாம்டா இங்க பார்த்தோம்ல, லாம்டா ஆர்குமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன். இதுதான் லாம்டாவோட சின்டாக்ஸ். லாம்டா ஆர்குமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன். இங்க இருக்கான்னு பாரு, சார்ட்டட்ல பாரு, லாம்டா ஆர்குமெண்ட்ஸ். அதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஐட்டம் கோலன் எக்ஸ்பிரஷன். ரைட்டா? இருக்கு, இது இருக்கு. இது எதுக்குள்ள இருக்குன்னா சார்ட்டட் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ள இருக்கு, ரைட்டா? சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கியோ, ஐட்ரபிள்க்கு என்ன கொடுத்திருக்கியோ அதுக்குதான் ரிப்பீட் பண்ணணும், ரைட்டா? கீ இஸ் அ ஃபங்க்ஷன். கீங்கிறது ஃபங்க்ஷன், கீ ஃபங்க்ஷன். ஐட்ரபிள் என்ன கொடுத்திருக்கியோ அந்த ஐட்டம்ஸ்க்கு தான் நீ என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். இத மட்டும், இந்த போல்ட் பண்ணிருக்கத மட்டும் என்ன பண்ணிக்கோனா எழுதிக்கும். ஓகேயா? இப்ப இந்த கோடிங் பாத்திரலாம். டேட்டான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன், ஸ்கொயர் ரூட்குள்ள கொடுத்தா லிஸ்ட். ஓகேயா? இந்த லிஸ்ட்ல எத்தனை டேட்டா செட் இருக்குன்னா 3 இருக்கு. 1,3, 4,1, 2,2. ரைட்டா? சோ இது ஃபர்ஸ்ட் செட் 1,3 அப்படிங்கிறது ஒரு செட், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். 4,1ங்கிறது அடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ். 2,2ங்கிறது அடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ். ரைட்டா? இத கொடுத்துட்டு இந்த சார்ட்டட் இங்க இதை யூஸ் பண்ணிருக்கேன் பாரு, இந்த சார்ட்டட் ஐட்ரபிள் கமா கீ இஸ் ஈக்குவல் டு ஐட்ரபிள் அப்படிங்க. சார்ட்டட்ங்கிறது கீவேர்ட், அதை போட்டுக்கோ. சார்ட்டட் போட்டாச்சு. ஐட்ரபிள் அப்படிங்கிற இடத்துல இந்த டேட்டாவை கொடுத்திருக்கேன். அப்ப ரிப்பீட் பண்றதுக்கு எதுக்கு ரிப்பீட் பண்ணும், இந்த டேட்டாக்கு தான் ரிப்பீட் பண்ணணும். கீ இந்த இருக்கு பாரு, கீ இத கொடுத்து இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ரைட்டா? இந்த ஐட்டம்னு இருக்குல்ல, ஐட்டம்ங்கிறதுக்கு பதிலா எக்ஸ். ரைட்டா? இந்த கொடுத்திருக்கோம் பாரு, இந்த பாரு இங்க இருக்கு ஆர்குமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன். அப்ப எக்ஸ் இஸ் த ஆர்குமெண்ட், குறிச்சுக்கோ. இந்த இருக்குல்ல, எக்ஸ் இஸ் த ஆர்குமெண்ட் கோலன் எக்ஸ்பிரஷனுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கேன்னா எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நீ குறிக்கணும். எப்படி குறிச்சிருக்கணும்னா இந்த இருக்குல்ல, இந்த குறிச்சிருக்கேன், இந்த இருக்கா டேட்டா. இதுதான், இதுக்குதான் ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேயா? லாம்டா கீ எல்லாம் லாம்டா கீன்னு தான் யூஸ் பண்ணணும். இங்கே அப்படிதான் கொடுத்திருக்கோம், கீ இஸ் ஈக்குவல் டு லாம்டா. எக்ஸ்ங்கிறது ஆர்குமெண்ட், எக்ஸ் ஆஃப் 1ங்கிறது எக்ஸ்பிரஷன். ரைட்டா? இப்ப இந்த டேட்டால இந்த டேட்டாவை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இந்த டேட்டாவை தான் எதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும், எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரைட்டா? என்ன இருக்கு இதுல, இதேதான் திருப்பி எழுதியிருக்கேன். 1,3, 4,1, 2,2. இத நீ எக்ஸுக்கு நீ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன்னா இத ஒரு செட்டுன்னு எடுத்துக்கோ. இதோட பொசிஷன் 0, அதாவது எக்ஸ் ஆஃப் 0, இதோட பொசிஷன் எக்ஸ் ஆஃப் 1ன்னு மார்க் பண்ண. அப்ப இது என்னது, இந்த செட்ல இந்த முதல் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆஃப் 0, ரெண்டாவது இருக்க வேல்யூ எக்ஸ் ஆஃப் 1. இந்த செட்ல முதல் இருக்க வேல்யூ எக்ஸ் ஆஃப் 0, ரெண்டாவது இருக்க வேல்யூ எக்ஸ் ஆஃப் 1ன்னு மார்க் பண்ணிக்கோ. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கோம்னா எக்ஸ்பிரஷன் சார்ட் பண்ணணும். இதோட பர்பஸ் என்ன நீங்க பாத்துட்டோம் பாரு. இட் வில் ரிட்டர்ன் a new sorted list. ஓகேயா? சோ எக்ஸ் ஆஃப் 1 பொறுத்து சார்ட் பண்ணுன்னு அர்த்தம். எக்ஸ் ஆஃப் 1னா பாரு, இது 3. இந்த செட்ல எக்ஸ் ஆஃப் 1 பாரு 1.
இதுல எக்ஸ் ஆஃப் ஒன்ன பாரு 2. ரைட்டா? இத பொறுத்து சார்ட் பண்ணு. சார்ட்னா அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில அரேஞ்ச் பண்ணு. இப்ப இந்த எக்ஸ் ஆஃப் 1 3, இதுல எக்ஸ் ஆஃப் 1 1, இதுல எக்ஸ் ஆஃப் 1 வந்து 2. இப்ப இதுல எது சின்னது? இந்த 1 தான் சின்னது. அப்ப இத பொறுத்து சார்ட் பண்ணினேனா இந்த 1 சின்னது. அவுட்புட்ல பாரு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வரணும்? அவுட்புட் வந்து print sorted element, print sorted element. ரைட்டா? இந்த என்ன வரணும்? 4,1. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 2,2. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 1,3. ரைட்டா? இந்த வந்து பாரு, இந்த 1 தான் முதல்ல வரணும். இந்த வந்து 4,1 சார்ட்டட் பை இந்த எலிமெண்ட் எக்ஸ் ஆஃப் 1. ரைட்டா? இது எத்தனாவது எலிமெண்ட்னு பார்த்தா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 0, இது 1. இந்த எக்ஸ் ஆஃப் 1 வச்சுதான் சார்ட் பண்ணிருக்கோம். அப்போ 4,1 முதல்ல வரணும். இந்த 1 இந்த 3 மட்டும் பாரு, எக்ஸ் ஆஃப் 1 மட்டும் பாரு. இது 1, இது 2, இது 3. அப்ப இந்த 1 முதல்ல வரணும், 4,1 வந்திருக்கு. இந்த 2 ரெண்டாவது வரணும், 2,2 வந்திருக்கு. இந்த 3 மூணாவது வரணும், 1,3 வந்திருக்கு. அப்ப இத மாத்தி இந்த எக்ஸ் ஆஃப் 1க்கு பதிலா எக்ஸ் ஆஃப் 0 அடுத்து அதே தான் கொடுத்துக்கோம். எக்ஸ் ஆஃப் 0. எக்ஸ் ஆஃப் 0னா என்ன அர்த்தம்? இத பாரு, எக்ஸ் ஆஃப் 0ல முதல்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இதுல எக்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு? 4 இருக்கு. இதுல எக்ஸ் ஆஃப் 0ல என்ன இருக்கு? 2 இருக்கு. இந்த எக்ஸ் ஆஃப் 0 மட்டும் பாரு, 1 4 2. இதுல எது முதல்ல வரணும்? இந்த 1 4 2ல 1 முதல்ல வரணும். இந்த வந்து பாரு 1,3. இந்த 1 2 4ல எது ரெண்டாவது வரணும்? 2,2 ரெண்டாவது வரணும். 1 அதுக்கப்புறம் 2,2க்கு அப்புறம் என்ன வரணும்? 1 2 4. இந்த 4 வரணும். சோ 4,1. சரியா? this is how you get this output. இதை எக்ஸிக்யூட் பண்ணியும் நான் காமிக்கிறேன். ரைட்டா? இதை எக்ஸிக்யூட் பண்ணனா ரிசல்ட் வந்து இந்த வேல்யூஸ் வரும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை டு லாம்டா ஃபங்க்ஷன் டு எ வேரியபிள். லாம்டா எழுதி ரொம்ப ஈஸி. லாம்டா எழுதி ஒரு வேரியபிள் ரிசல்ட்டை தூக்கி இந்த இடத்துல ஸ்டோர் பண்றோம். ரைட்டா? அப்ப லாம்டா இங்க உள்ளதுதான் முதல்ல பார்த்தது. லாம்டா தர்ப நீ முதல்ல காலையில நான் கிளாஸ்ல எடுத்தேன்ல அது லாம்டா ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் அததான் குறிச்சிருக்கேன். லாம்டா தர்பர் லாம்டா கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஏ கமா பி கோலன். இதுல 2 ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கோம். இதுல எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்திருக்கோம், எக்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கமா பி கோலன் எக்ஸ்பிரஷன் வந்து ஏ ஆஸ்ட்ரிச் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை தூக்கி இதுல ஸ்டோர் பண்ணணும். இப்ப இதுல என்ன எழுதியிருக்க? பிரிண்ட் மல்டிப்ளை 4,5 அப்படின்னா ஏக்கு 4 போகும், பிக்கு 5 போகும். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னா 4 into 5 20. ரைட்டா? இதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிடவா? எக்ஸிக்யூட் பண்றேன்னா பைஸ்கிரிப்டர் வேணா ஓபன் பண்ணிக்கலாம், அல்லது பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல வேணா எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேயா?